தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அநேகர் தாம் கேட்கிறதினால் அதை பெற்றுக்கொள்ள முடியுமா என நிச்சயம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஸ்காட்லாந்து தேசத்தை தனக்கு தர வேண்டும் என ஜான் நாக்ஸ் முழங்கால் நின்று அதிக நேரம் ஜெபித்தார். அவரது ஜெபத்தை கண்ட அந்த நாட்டின் அரசி மிகவும் பயந்து நடுங்கினாள். காரணம், அவர் ஜெபிக்கும்போது அரசினுடைய உடம்பெல்லாம் தீப்பந்தம் எரிவது போல இருக்குமான். எங்கே தன்னுடைய ஆட்சி சீக்கிரம் முடிந்து விடுமோ என பயந்தாள். அவள் பயந்தபடியே தேவன் ஸ்காட்லாந்து நாட்டை ஜான் நாக்ஸுக்கு கொடுத்தார். அவருடைய ஜெபம் அந்த தேசத்தையே அசைக்கக்கூடியதாக இருந்தது. அந்த நாட்டின் ராணியை பயமடைய செய்தது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்ற விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறதா? வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்பதற்கேற்ப ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாந்து நாட்டை எனக்கு தாரும் என ஜெபத்தில் கேட்டபடியால் அந்த நாட்டை பெற்றுக்கொண்டார். இதே போல நீங்களும் ஜெபத்தோடு கேளுங்கள். இடைவிடாமல் தேவனிடம் நீங்கள் கேட்கும்போது நீங்களும் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் கேட்டுக்கொண்டதை உங்களுக்கு தந்து அநேகர் மத்தியில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.